தமிழகத்தினுடைய தென்கோடி பெருநகரமான திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கார். ஆல்வின், அங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன? திருநெல்வேலியை பொறுத்தளவு அந்த சீமை கருவேல மரத்தினால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதை அகற்றுவதற்கு இதுவரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம் தேவேந்திரன். தொடர்ச்சியாக மிகவும் வறட்சிக்கு ஒரு முக்கிய காரணம் என்று சொன்னால் அது சீமை கருவேல மரமாக இருக்கும். அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. குறிப்பாக தென் மாவட்டங்களிலே இந்த சீமை கருவேலத்தினுடைய பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதனுடைய காரணமாக பாதிப்புகளில் மிக முக்கியமாக தென் மாவட்டங்களில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மன்னர்களுடைய காலத்திலே மிகப்பெரிய அளவில் வறட்சியை போக்குவதற்காக வெட்டப்பட்ட மிகப்பெரிய குளம் பராக்கிரம பாண்டியர் குளம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வெட்டப்பட்ட இந்த குளத்தை தற்போது நாம் பார்க்கலாம். அதனுடைய இன்றைய நிலையை தான் தற்போது நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குளம் முழுவதுமாக ஏறத்தாழ 15 கிலோமீட்டருக்கும் அதிகமான சுற்றளவு கொண்ட இந்த குளம் பல கிராமங்களை சேர்ந்த திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களை சார்ந்து இருக்கக்கூடிய கிராமங்களினுடைய மிக முக்கியமான ஒரு மானாவாரி குளம். இதை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த குளத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் இந்த குளத்தை நம்பிதான் வேளாண் தொழிலை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த குளம் இன்று இந்த சீமை கருவேல மரத்தினுடைய காரணமாக இன்று ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை நம்மால் கண்கூடாக காண முடிகிறது. இது ஒரு வனம் போன்று ஒரு காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிலை என்று இருந்தாலும் இந்த குளம் முழுவதுமாக இன்று இந்த சீமை கருவேல மரத்தால் மட்டுமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையும் காண முடிகிறது. இதனுடைய காரணமாக இந்த குளத்தின் மூலமாக பாசன வசதி பெறுவது என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குளம் மட்டும் பாதித்திருந்தாலும் போதாது, இதனுடைய மூலமாக நீர் வசதி பெறக்கூடிய வயல்வெளி பகுதிகள் கூட இன்று இந்த இடத்தில் மிகப்பெரிய அளவில் சீமை கருவேல மரத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்மால் நேரலையில் பார்க்க முடியும். இப்படியாக தொடர்ச்சியாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல இடங்களிலும் இந்த சீமை கருவேல மரத்தினுடைய பாதிப்பு என்பது தற்போது இருப்பதை நம்மால் கண்கூடாக காண முடிகிறது. இது தற்போது நாம் பார்க்கக்கூடிய இடம் ஒரு வயல்வெளி பகுதி. இது ஒரு வனம் போன்று உங்களுக்கு காட்சியளிக்கலாம். ஆனால் இன்று இது இந்த வயல்வெளி ஒரு வேளாண் விளை நிலம் என்பது இன்று இந்த அளவிற்கு இந்த சீமை கருவேல மரத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலை என்பது தற்போது இந்த இடத்தில் இருப்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இப்படி பல்வேறு அழிவுகளை தரக்கூடிய இந்த சீமை கருவேல மரத்தை அகற்றுவதற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்பது உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஆணையர்கள் 5 பேர் கொண்ட ஆணையர்கள் குழு பல்வேறு இடங்களிலே ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த பணிகளை துரிதப்படுத்துவதற்கான உத்தரவையும் பிறப்பித்து அதனுடைய அடிப்படையில் திருநெல்வேலி மாநகர பகுதியாகட்டும் புறநகர் பகுதியாகட்டும் இந்த பகுதிகளில் இந்த சீமை கருவேல மரத்தை அகற்றுவதற்கான பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருவதை நம்மால் கண்கூடாக காண முடிகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்த குளம், இந்த பராக்கிரம பாண்டியர் குளம் என்பது சீமை கருவேலத்தை அகற்றுவதற்கு அதிகாரிகளால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது தற்போது நாம் காண்பித்த காட்சிகள் ஒரு சாட்சியாக இருக்கலாம் உங்களுக்கு. ஏனென்று சொன்னால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளம் என்பது இன்றளவும் தூர்வாரப்படாமல் ஒரு பகுதியில் இருந்தாலும் இது இந்த சீமை கருவேல மரத்தால் அகற்றப்பட்டிருக்கிறது. இப்படி தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் தாங்களாகவே முன்வந்து இந்த குளத்தை தூர்வாருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக அந்த மக்கள் வந்தார்கள். ஆனால் அதற்கு அரசு தரப்பில் ஒரு ஒத்துழைப்பு என்பது அளிக்கப்படவில்லை என்று இந்த பகுதி மக்கள் ஒரு வருத்தத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்த கருத்துக்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு பேசலாம். நீங்க இந்த குளத்துல நீதிமன்ற உத்தரவு வந்ததுக்கு பிறகாக நீங்க போய் அரசு தரப்புல என்ன மாதிரியான ஒரு முன்னடவடிக்கை எடுத்தீங்க? அதுக்கு அரசு தரப்புல என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? மொத்தம் இந்த கிராகரமனை குளத்துக்கு மொத்த நிலங்கள் வந்து மொத்தம் 10 கிராமம் இருக்குது. இந்த குளத்து பாசனத்துக்கு இது நீர் ஆதாரத்துக்கு இது முக்கியமான ஒரு குளம்னு சொல்லி பெரிய குளம்னு முன்னாடியே இது 1961 தூர்வாரப்பட்டதான். அதுக்கப்புறம் வந்து இந்த கருவேல மரத்தை வந்து அகற்றுறதுக்கு இப்போ அரசு அறிவிப்பு விட்ட பிறகும் நாங்கள் 2 முறை அதிக கலெக்டர் அலுவலகம் அது போய் கொடுத்த உடனே சரி பார்ப்போம், எல்லாமே நாங்கள் 2 மதவை கட்டிட்டோம், எல்லாமே இது எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, தகவல் கொடுத்தாங்க. வந்து பார்த்தா அங்கே எதுவுமே எடுக்கலை. குளத்துக்கு வெளியில் உள்ளது மட்டும் ஃபாரஸ்ட் இதில் மட்டும் எடுத்துருக்குறாங்க. குளத்துக்குள்ளே வந்து எதுவுமே பண்ணலை. இது வரைக்கும் எதுவுமே எந்த இதையும் நாங்களும் போய் கேட்டோம். இப்போ கரிசல் மண்ணை நாங்கள் விவசாயத்துக்கு நாங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா குளமும் கொஞ்சம் சுத்தமாகவும் கொஞ்சம் ஆகும். அரசுக்கு எதுவும் சலுகை இல்லாமல் நாங்கள் பண்ணி தந்துடலாம் அப்படின்னு கேட்டு பார்த்தோம். அதுக்கும் முன் வரவில்லை. அரசு அதிகாரிகள் இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரலை. இனிமேல் கொஞ்சம் தந்தால் நல்லாயிருக்கும்.
நிச்சயமாக அவர் கூறிய கருத்துக்களையும் கேட்டோம். அதாவது அரசு இந்த செலவை ஏற்பதற்கு முன்பதாக தாங்களாகவே தங்களுடைய குளத்தை இந்த சீமை கருவேல மரத்தை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் தாங்களே முன்வந்து எடுப்பதற்கு அரசு தரப்பில் இவர்கள் சென்று கோரிக்கை விடுத்தாலும் அந்த கோரிக்கைக்கு அரசு தரப்பில் அதிகாரிகள் இதுவரை எந்த விதமான செவியும் கொடுக்கவில்லை என்ற ஒரு நிலை என்பது இருக்கிறது. தற்போது இன்று காலை வந்தவுடனே நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய நபர்களும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு பேசினார்கள். என்ன பேசினார்கள் அவரோட கேட்கலாம். நீங்கள் உங்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட நீங்கள் சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? வாராங்கல் இருக்குது, பெரிய பெரிய மரத்தை மட்டும் எடுக்காங்க. வாராங்கல்ல ரவுண்டில் இருக்கவங்கள சுற்றி இது வந்து பெரிய பெரிய தூர், அதை மட்டும் எடுக்காங்க. குளத்துக்குள்ளே வந்து யாரும் இதுவரை எடுக்கலை. நாங்கள் கேட்டதுக்கு எங்களுக்கு நிதி வரல, எதுவுமே கிடையாது, நாங்கள் எஸ்டிமேட் போட்டு அனுப்பியிருக்கோம், வந்தால் தான் எடுக்க முடியும், எங்கள்கிட்ட இப்போ நிதி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிச்சயமாக இந்த பகுதியில் தற்போது நிதி ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அரசு தரப்பில் அரசு அதிகாரிகள் அரசுக்கு கோரிக்கையாக விடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவு என்பது இருந்தாலும் நிதி என்பது தேவைப்படுவதாகவும் அரசு அதிகாரிகள் தரப்பில் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கலாம்.